ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மஷ்ரூம் மசாலா தாங்க. இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மஷ்ரூம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது வந்து பராத்தா, சப்பாத்தி, நான், குல்ச்சா இது கூடலாம் நல்லாயிருக்கும். இதை நம்ம வீட்டிலே நல்லா டேஸ்ட்டாக செய்யலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மசாலா அரைச்சிக்கணும். அதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 ஸ்பூன் ஜீரகம், 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 முந்திரி. முந்திரி வந்து ஆப்ஷனலுங்க. இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது வந்து கிரேவிக்கு ஒரு டேஸ்ட்டையும் கொஞ்சம் திக்னஸையும் கொடுக்கும். அதுக்கு தான் சேர்த்துக்கிறோம். முதல்ல ஒரு ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்ச ஜீரகம், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, முந்திரி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி அரைச்சி செய்கிறதுனால கிரேவி வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், வேலையும் குயிக்காக முடியும். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளியை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்ச முந்திரியும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்தது மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டு அதையும் லைட்டாக வதக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கி நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போது இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு 3 பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய், 4 பூண்டு பல்ல இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எண்ணெயில் போட்டு வதக்கும்போது கிரேவிக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், சால்ட் கொஞ்சம். ஸ்டவ்வில் அதே பேனையே சும்மா லைட்டாக கழுவிட்டு திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் நம்ம தாளிக்கிறதுக்கு கொடுத்தது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம அரைச்ச மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். மசாலா ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் கோட்டாகிற மாதிரி லைட்டாக வதக்கிக்கோங்க. அடுத்தது மல்லித்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கிரேவிக்கு ஒரு நல்ல கலரை கொடுக்கும். அதனால தான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது அவ்வளோவா காரம் இருக்காது. இப்போது மசாலாவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவி வந்து எந்த அளவு திக்னஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போது 2 நிமிஷம் ஆகிடுச்சி. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் ஓரத்தில் வந்துருச்சு. இப்போது 200 கிராம் மஷ்ரூமை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மஷ்ரூமை நல்லா கலந்து விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. மஷ்ரூம் வந்து வேகட்டும். கிரேவி வந்து பார்க்குறதுக்கு திக்காக இருந்தாலும் மஷ்ரூம் வேகும்போது அதில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கி கிரேவியோட திக்னஸ் குறைஞ்சி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மஷ்ரூமும் வெந்துருச்சு, கிரேவியும் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கசூரி மீத்தி எடுத்து இந்த மாதிரி கையால் க்ரஷ் பண்ணி மேலே போட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக பட்டர். சர்க்கரையும் பட்டரும் ஆப்ஷனல் தாங்க, தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. இதனால் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் கிரேவியில் இறங்கி கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரேவி சுட சுட சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. இது இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது நம்ம மஷ்ரூம் மசாலா நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷனையும் கொடுங்க. எங்கள் ஆர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.